ஸோ சுகர் கண்ட்ரோலுக்கு ஓட்ஸ் நல்லதா இல்லை சிறுதானியம் நல்லதா? ஓட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பீட்டா குளுக்கோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்னால சுகரை ரொம்ப ஸ்பைக் ஆகிறது ரொம்ப குறையுது. அண்ட் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய கொழுப்பு சத்து இருக்குது, நிறைய நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ இதனால சுகர் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாது, ஒரே மெயின்டெனன்ஸில் இருக்கும். பட் இதில் வந்து ஒருவேளை இன்ஸ்டன்ட் ஓட்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர்டு ஓட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்கரை அளவு அதிகமாக இருக்கும், அது நம்மளுக்கு நல்லதில்லை. அண்ட் அகெயின் இது வந்து வெளிநாட்டில் இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் கிடையாது. நம்ம சிறுதானியம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திணை, குதிரைவாளி, சாமை இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகம், ரொம்ப சுகர் ஸ்பைக்கை ரொம்ப கம்மி பண்ணுது. அண்ட் மெக்னீஷியம் அதிகம், புரோட்டீன் ஃபேட் எல்லாம் வந்து ஓட்ஸை விட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், பட் நல்லாவே இருக்குது. அண்ட் கால்சியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அண்ட் கொலஸ்ட்ரால் லோவரிங் சப்ஸ்டன்ஸ்லாம் இதில் நிறையவே இருக்குது. அண்ட் முக்கியமானது இது நம்ம ஊர்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். சுகர் கண்ட்ரோல் ஆகணும், ரைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சிறுதானியம் வித் நிறைய காய்கறி, பயிறு, சுண்டலோடு எடுத்துட்டிங்கன்னா சுகர் ஸ்பைக் கண்டிப்பாகவே குறையும். ஸோ நீங்கள் வந்து ஓட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சிறுதானியம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டயபெட்டிஸ் ரிலேட்டட் டிப்ஸுக்கு நம்ம QD ஹெல்த் டாக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.